அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 21 பார்க்கிறோம். அதிலுள்ள 2ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கவிருக்கிறோம். வருவாயுள் கால் வழங்கி வாழ்தல், செருவாய்ப்ப செய்தவை நாடா சிறப்பு உடைமை, எய்த பலநாடி நல்லவை கற்றல், இவை மூன்றும் நலமாட்சி நல்லவர் கோள். செருவாய்ப்பச் செய்தவை நாடா சிறப்பு உடைமை. இன்று நாம் பார்க்கின்ற இந்த 2ஆம் கருத்து, போரில் வெற்றி பெறுவதற்கு தனக்கு துணையாக நின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தான் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் ஆராய்ந்து பாராமல் அதுவாக இயல்பாக தோன்ற செய்கின்ற அந்த மேன்மை இருக்கிறதே, அது சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பு. அரசன், தளபதி அவர்கள் எல்லாருடைய உதவியோடும் தான் ஒரு வெற்றியை பெறுகிறார்கள். அந்த வெற்றியை அடைவதற்கு அவர்களுக்கு செய்த பல வகையான நன்மைகள், அந்த நன்மைகளை எண்ணி பார்க்கக்கூடாது. அது பாட்டு இயல்பாக இருக்க வேண்டும். தானாக அது வெளியே தோன்றுகிறது என்றால் தாழ்வில்லை. தானாக அதில் சொல்லி பெருமை பாராட்டுவதற்கு அங்கு ஒன்றுமில்லை. தோன்றிப்புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றுவதற்கு உரிய செயல்களையெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யா தன்மையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இங்கு தோன்றுவதற்கே தகுதியற்றவர். ஆனால் நாம் செய்கிற நல்ல செயல்களையெல்லாம் தோன்றச் செய்ய வேண்டும் என்று அதற்கான ஒரு முனைப்பு காட்டுகின்ற அந்த தன்மை தேவையில்லை. அது அதுவாக வரும். வரவில்லைனால் தாழ்வில்லை. நம் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படும். போதும். நிஷ்காம கர்மா, பயன் கருதாதே, உன்னுடைய கடமையை செய், அவ்வளவுதான் என்கிற அந்த செய்தி. இத்தகைய தன்மையில் இருக்கிறவங்க தான் தாய் தந்தை. எனவே தான் பாவலர் பாடுகிறார், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று. ஆக அத்தகைய மேன்மையுடைய ஆற்றல்களாக, ஆளுமைகளாக தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். அவர்கள் கோயில்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வகையில் இந்த செய்தி நமக்கு ஒரு இணை செய்தியாக வந்து நிற்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சிறப்பு. அது இன்றைய அந்த செய்யுளில் இடம்பெறுகிறது. ஒரு திரைப்படத்திலும் கூட அது வருகிறது என்று அடிக்கடி சொல்கிற ஒரு செய்தியாக. சிறப்பு நல்ல ஒரு தமிழ் சொல். ஆனால் ஆங்கிலத்தில் அது என்ன சொல்கிறாங்க? எக்ஸலண்ட், சூப்பர். அதில் திரைப்பட நடிகர்கள்லாம் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் இப்படிலாம் வைக்கிறாங்க. அது எப்படி தமிழ்நாட்டில் அதுக்கு இசைவு கொடுக்குறாங்க? அதெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஆக எக்ஸலண்ட், சூப்பர், தூள் டக்கர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், மார்வலஸ், இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டு சிறப்பு அல்லது அதற்கு இணையாக அழகு, எழில், அருமை, மேன்மை, மீச்சிறப்பு, மீ மேன்மை, இப்படிப்பட்ட இந்த சொற்களையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். இந்த சூப்பர் என்கிற ஆங்கில சொல் இருக்கிறதே, அதற்கு நேர் தமிழ் சொல், தனித்தமிழ் சொல் என்ன தெரியுமா? உம்பர். உ குரில், உம்பர். அப்பா உம்பராக இருந்துச்சுப்பா என்று நாம் சொல்லலாம். அதை அறிமுகப்படுத்தி விட்டோம் என்றால் மக்கள் எல்லாரும் நன்றாகவே பயன்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பு. அப்போ எப்பொழுதாவது சூப்பர் என்று சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் உம்பர் என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில்தான் நாம் செய்கிற அந்த நன்மைத்தனங்களை நாம் சொல்லி வெளியே தெரியாமல் அதுவாகவே தெரிகிற அளவுக்கான நற்செயல்களாக அமையட்டும். அது உம்பர், அது சிறப்பு என்கிற வகையில் நாம் அறிந்து கொள்வோம். அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். மற்றவர்களுக்கும் துணை நிற்போம் என்று உறுதி ஏற்றுக்கொள்ளலாம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.